வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது தயிர் குழம்பு. இதை தொடர்ந்து சவ் கூட்டு, இதுக்கு பிறகு சின்ன வெங்காய குழம்பு. தயிர் 1/2 லிட்டர், வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், பச்சை மிளகாய் 6 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், தேங்காய் பத்தை 3லேருந்து 4 ஸ்லைஸ், இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு 2லேருந்து 3 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளை பூசணிக்காய் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறோம். டேரெக்டாக தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணால் நல்லா இருக்காது. வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம், கருவேப்பிலை, தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். தேங்காய் அரைக்கும் போது தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிங்கன்னா இந்த தயிர் குழம்புக்கு இந்த பேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக குறைன்னு ஒரு 85% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு வேக வச்ச பூசணிக்காவை செக் பண்ணலாம். இந்த பூசணிக்காய் கரெக்டாக வெந்திருக்கணும். அதே டைமில் வேகாமல் இருக்கக்கூடாது, அதே டைமில் மசிஞ்சு போகக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். அதனால் இந்த மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு போட்டுன்னு டப்புன்னு பொரிஞ்சு வரதால் இந்த இடத்துல சீரகம் போடுறோம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அரைக்கிறதுக்கும் தாளிப்புக்கும் 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம் 1 பாதியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்குங்க. வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு வேக வச்சு இந்த வெள்ளை பூசணிக்காய் இதில் போடுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த தாளிப்போட 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். அதே டைமில் இந்த பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூசணிக்காயோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த வேக வச்ச தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த தாளிப்பும் இந்த பூசணிக்காயும் 2த்தையும் நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டலாம். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த தாளிப்போட வாசனை நல்லா தெரியும் இந்த தயிர் குழம்புல. அதனால தான் நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுறீங்களே, அந்த டைமில் அடுப்பு ஆனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தேங்காய் திரிஞ்சு போயிடும். அப்படி திரிஞ்சு போனால் கண்டிப்பாக தயிர் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு தயிர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவி பாருங்கள், திரிஞ்சு போகாமல் இருக்கா, இந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1/2 லிட்டர் தயிர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த தயிரை நல்லா பீட் பண்ணுங்க. கெட்டிக்கிட்டே போட வேண்டாம், நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறுன அந்த வெள்ளை பூசணிக்காய், அதாவது தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணிக்காயில் இந்த தயிரை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தயிர் குழம்பு ரெடி. ஃபைனலாக உப்பு போடுங்க. எடுத்த உடனே உப்பு போட வேண்டாம். ஏன்னா அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு இதில் கரெக்டாக போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தயிர் குழம்புல வெறும் வெள்ளை பூசணிக்காய் மட்டும்தான் போட்டு குக் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ப்ரிப்ரேஷனில் வெள்ளை பூசணிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் பைனாப்பிள், மாம்பழம், அதுக்கப்புறம் வடை, போண்டா, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் குழம்பு நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்ச அந்த சீரகம், அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அடாடா
அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் தயிர் குழம்பு. இதை தொடர்ந்து சவ் சவ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: சவ் சவ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, தேங்காய் 3 பத்தை, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் சீரகமும் போடுறேன். அதே டைமில் காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட உடனே பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா உரிச்ச பூண்டு நீங்கள் போடுங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் வெங்காயமும் போட்டிருக்கோம். வெங்காயம் 1 நம்பர் போட்டிருக்கேன், அதிகமான வெங்காயம் வேண்டாம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி போட ஆரம்பிக்கிறோம். தக்காளி நீங்கள் பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃபாக கட் பண்ணி போட்டாலே போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், பெருங்காயம். அதிகமான பவுடர் மசாலா நான் அதிகமாக யூஸ் பண்ணல. காரத்துக்கு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாளிப்போட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சவ் சவ் போடுறோம். சவ் சவ் மேலோட்டமாக தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. நார்மலாக கூட்டுனாவே என்ன பண்ணுவோம், வீட்டில் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுருவோம். ஆனால் சாப்பிடும் போது அந்த பருப்பு தேங்காயோட அந்த காய்கறியே தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு பெருசாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டுருங்க. இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு 80% அளவுக்கு வெந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிருங்க. நைஸாக அரைச்சி யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கூட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி குறன்னு அரைச்சிருக்குன்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சவ் சவ் வேக வச்சோம்ல, அந்த சவ் சவ் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த சவ் சவ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு வெந்திருக்கணும். நீங்கள் காய் கையில் எடுத்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்த பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணலாம் அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதே டைமில் அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். மசிஞ்ச பிறகு இந்த தேங்காய் இந்த காய்கறியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். இந்த பருப்பும் தேங்காய் அதுக்கப்புறம் காய்கறி இது எல்லாமே எந்த அளவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 50% காய், மீதி வந்து வெங்காயம், தக்காளி, பருப்பு, தேங்காய், அந்த ரேஷியோவில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக வரும்.
இதுக்கப்புறம் நெய் சௌ பருப்பு கூட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனால் கடைசியாக நெய் போடணும். அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பருப்போட நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா திருப்பி தாளிப்பு போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிப்பு போட்ட பிறகு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல பூண்டு வந்து வித் ஸ்கின்னோட இடித்து போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலேயும் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சௌ கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த நெய் பருப்பு சௌ கூட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் சௌ கூட்டு ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் பர்டிகுலராக எந்த அளவுக்கு பருப்பு, தேங்காய், காய்கறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ந்து சின்ன வெங்காயம் குழம்பு. சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 1 நம்பர், தக்காளி பேஸ்ட்டுக்கு 1.5 நம்பர் தேவை, பூண்டு 15 பல்லு, புளி 1.5 லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 1.5 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாராளமாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சில பேர் நல்லெண்ணெய் பதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணாமல் கேட்பாங்க. கண்டிப்பாக வேண்டாம். காரக்குழம்பு இந்த மாதிரி சின்ன வெங்காய குழம்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்குறோம். இந்த வெங்காயம் முழுசாகவே போடுங்க. இது 1/2 இல்லை பொடிசாகவும் கட் பண்ணி போடுங்க அவசியம் இல்லை. ஏங்கிட்டனா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர ஸ்டேஜில் அந்த வெங்காயம் முழுசாக தெரியணும். அதே டைமில் வெங்காயம் ஜஸ்ட் ஒரு 20 to 30% அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க 1.5 தக்காளியும் இதில் போட்டு நல்லா வதக்குறோம். அதே டைமில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள். இந்த ப்ரிப்பரேஷன் குழம்புத்தூள், புளி, சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் குழம்புத்தூள் போடுங்க. வீட்டில் குழம்புத்தூள் இல்லாதவங்க தனியாத்தூள், சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணலாம், சில்லி பவுடர், தனியா பவுடர் யூஸ் பண்ணலாம். தனியா பவுடர் 1 டீஸ்பூன்னா சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது குழம்புத்தூள் இல்லாதவங்க மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். குழம்புத்தூள் இருக்கவங்க டேரெக்டாக இதேமாதிரி போங்க. இந்த சில்லி பவுடர் போட்ட பிறகு அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுறோம். அந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இந்தமாதிரி தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணால் வெங்காயம் முழுசாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிற டைமில். அதனால் தேவையான அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி டெக்ஸ்சர் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும். இந்த இடத்துல புளி தண்ணி போடுறோம். புளி தண்ணி பேசிக்காக எப்போ யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா அந்த மசாலா வெந்த பிறகு தான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் புளி தண்ணி ஆட் பண்ணணும். எடுத்த உடனே புளி தண்ணி போட்டிங்கன்னா அந்த மசாலா வேகாது. அதனால தான் மசாலா வெந்த பிறகு புளி தண்ணி நல்லா புளிஞ்சு இதில் விடுறோம். திருப்பியும் தண்ணி வேணும், தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுறோம். இது பேசிக்காக புளிக்குழம்பு பண்ணுற கான்செப்ட் தான். ஆனால் கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, நல்லெண்ணெய் கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிரேவி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கும். இதில் தேங்காய் யூஸ் பண்ணல. தேங்காய் யூஸ் பண்ணால் கான்செப்ட் வேறு. அதனால் தேங்காய் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை, அந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்புத்தன்மை, அதே டைமில் அந்த குழம்பு தூள் போட்டுக்குள்ள காரத்தன்மை, இந்த 3மே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குழம்புல நம்ம தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்லாம்.